ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு காட்டி அவங்கள மாத்திர முடியுமான்னு கேட்டா முடியாது. அவங்க மேல பாச மழையை பொழிஞ்சி அவங்க நம்மள விரும்புற மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டா முடியாது. நீங்க நினைக்கலாம், நான் கொடுக்குற கேர் அண்ட் அஃபெக்ஷன்ல இன்னும் அதிகமா எஃபர்ட்ஸ் போட்டு, இன்னும் அதிகமா டெக்ஸ்ட் பண்ணி, இன்னும் அதிகமா கால் பண்ணி, இன்னும் அதிகமா அவங்கள நேர்ல மீட் பண்ணி அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணா கண்டிப்பா என்னோட அன்பு அவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கலாம். பட் கசப்பான உண்மை என்னன்னா அப்படி நடக்காது. சில நேரங்கள்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா அன்பு காட்டுறீங்களோ அவ்வளவு கம்மியா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதுக்கு காரணம் நீங்க பாசம் காட்டுறது இல்ல, யாருக்கிட்ட பாசம் காட்டுறோம் அப்படின்றதுதான். ஏன்னா சில பேருக்கு எடுத்துக்க மட்டும்தான் தெரியும், கொடுக்கறத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. லவ்வோ ஃப்ரெண்ட்ஷிப்போ உங்க அன்பையும் பாசத்தையும் யாராவது மதிக்கல அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அவங்க உங்களுக்கானவங்க இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கானவங்க நம்மள ஆங்ஷியஸா, இன்செக்யூர்டா, நமக்குன்னு யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கவே மாட்டாங்க. நமக்கானவங்க நம்ம பக்கத்துல இல்லைனாலும் நமக்காக ஒருத்தர் எங்கேயோ இருக்காங்கல்ல அப்படின்னு ஃபீல் பண்ண வைப்பாங்க. அவங்கள்ட்ட எப்பயாச்சும் பேசினாலும் பேசுறப்போ நிம்மதியா இருக்கும். அவங்கள்ட்ட பேச தயங்க மாட்டோம். பேசுறப்போ என்ன நினைச்சுப்பாங்களோட பயப்பட மாட்டோம். கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதுல எதையுமே உங்களை ஒருத்தர் ஃபீல் பண்ண வைக்கலன்னா அவங்களுக்காக உங்க எஃபர்ட்ஸை வீணடிச்சு உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்காதீங்க.